கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அன்பானவர்களே, இது வாலிப பிள்ளைகளுக்கான ஒரு வார்த்தை. ஏன் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்கன்னா, இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில், வாலிப வயசில் அவர்களால் எதை வேணாலும் செஞ்சு முடிக்க முடியும். ஓடுவாங்க. 1 மைல் போகணுன்னா 3 மைல் ஓட முடியும். நாமளும் வாலிபனாக இருக்கிற காலத்தில் அதை செஞ்சுருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் பிசாசு யார் அதிகமாக பிடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, வாலிப பிள்ளைகளை பிடிப்பான். கண்களுக்கு இச்சைகளை காட்டி அந்த இச்சையில் அவர்கள் வீழ்ந்து போகும்போது, அது தவறுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, எதிர்த்து பேசுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, சபை மூப்பர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, எதிர்த்து பேசுவாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, மூப்பருக்கு கீழ்ப்படிங்க. மூப்பருக்கே கீழ்ப்படி சொல்கிறப்ப, அப்போ மூப்பர்களை விட இந்த உலகத்தில் நம்மை பெற்றெடுத்து நமக்கு பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்தி நமக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து உறங்க இடம் கொடுத்து இந்த உலகத்தில் நம்மை உருவாக்கி இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் எவ்வளவு மேன்மையானவங்க. அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாத்தான் மூப்பருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். அப்போ அவங்களுக்கு கீழ்ப்படியுங்க. நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படிறதுன்னா ஒரு தாழ்மை இருந்தால் தான் கீழ்ப்படிய முடியும். நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், இந்த தவறை நான் யாருக்கிட்ட போய் சொல்கிறது? ஒரு பெரியவர்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி இப்படி நான் தப்பு பண்ணிட்டேங்க, என்ன பண்ணுறது? அப்போ அவர் அதுக்கான ரெமெடியை சொல்கிறார், இந்த மாதிரி செய்ய, இதிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய்ன்னு சொல்கிறப்ப உடனே நாம் என்ன பண்ணுறோம்? கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்ன அந்த வார்த்தையை மனத்தாழ்மையோடு, ஏன்னா நம்மளால் அதிலிருந்து விடுபட முடியல, எனக்கு அதுக்கான தைரியம் இல்லை, எனக்கு அதுக்கான ஞானமும் இல்லை. அப்போ என்னை விட ஒருத்தர் வந்து அதற்கான சரியான வழியை நமக்கு காட்டுகிற போது அந்த வழியில் நம்ம பயணிப்பதற்கு நம்மை அர்ப்பணித்து நம்மை தாழ்த்தி அவர்களுக்கு முன்பாக நம்ம அடிபணிஞ்சு இருக்கிறப்போ, கீழ்ப்படிந்து இருக்கிறப்போ, நிச்சயமாகவே அந்த மாதிரியான செயல்களிலிருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். நம்முடைய தாழ்மை அந்த இடத்துல நம்மளை ஜெயிக்க வைக்கும். எதிர்த்து பேசக்கூடாது. நீ என்னமோ யூதர்களுக்கு ராஜாவாமா அப்படின்னு இயேசுவை பார்த்து ஒருத்தர் கேட்பார், ஒரு ராஜா கேட்பார். அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்கிறபடி தான். ஆமாடா, நான் தான் ராஜா, பார்க்குறியாப்போ, நான் எங்கள் அப்பா கிட்ட பிதா கிட்ட வேண்டிக்கிறேங்க, எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்க. அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறபடி. எவ்வளோ தாழ்மையான வார்த்தை. தாழ்மை தான் அவரை ஜெயிக்க வச்சுது. அப்போ இந்த கீழ்ப்படிதல், தாழ்மையோடு கொண்டிருக்கிற அந்த கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ளுகிற போது நாம் ஜெயிக்க முடியும். ஏன்னா இங்கே ஆண்டவர் பாருங்கள், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பார்க்குறியா என்னைய? தன்னைத்தானே பெருமை பாராட்டிக்கொள்ளும். எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் அதை செஞ்சேன். எவ்வளவோ பெரிய அழிவில்லாத காரியத்தை செஞ்சவங்கெல்லாம் இன்றைக்கி பெருமை பாராட்டிக்கல, அவங்க பேர் சொல்லப்படுது. இன்றைக்கி பெரிய பெரிய ஆலயங்கள், தேவாலயங்கள், மசூதிகள் இதெல்லாம் கட்டி வச்சவங்க பார்த்திங்கன்னா பெருமைக்காக அவங்க கட்டலை. இன்றைக்கும் உலகளாவிய ஒரு பேச்சுக்கு உள்ளாகக்கூடிய மிக அற்புதமான இடங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. அதையெல்லாம் பல மதத்தவர்கள், பல மார்க்கத்தவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க பெருமை பாராட்டி, அதுக்குள்ளே வேலை செய்கிறவங்க பெருமை பாராட்டிக்கும், நான் இங்கே தான் வேலை செய்கிறேன். இந்த கலெக்டர் அலுவலகத்தை கட்டுனவன் பார்த்திங்கன்னா பேசாமல் இருப்பான்.
இன்னும் சொல்ல போனால் அதுக்குள்ள இருக்கிற கலெக்டர் கூட கொஞ்சம் தாழ்மையாக இருந்துருவார். ஆனால் அதுக்குள்ளே வேலை செய்கிறவங்க பார்த்தீங்களா, ரோட்டில் காட்டுற பந்தா, நான் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்வேன், நான் போலீஸ் ஆஃபீஸில் வேலை செய்வேன். அப்படி தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கடவுள் எதிர்த்து நிற்கிறாரு. நீ பெருமை பாராட்டிக்கிட்டே இரு, ஒரு நாள் நீ கீழே விழுவ. அன்னைக்கு நீ யாருக்கிட்டையெல்லாம் உன்னை பெருமை பாராட்டிட்டு அவனால உன்னை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அடா இவன் ஒரு எதுக்கு எடுத்தாலும் பெருமை பேசிகிட்டே இருப்பான், பெருமை வந்து அவனை காப்பாற்றிட்டு வாங்கையான்னு போயிடுவான். இங்கே பாருங்கள், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கும். ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப அன்பாக எல்லாத்தையும் பழகி பாருங்கள். நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து விபத்து ஏற்பட்டால் கூட நம் உறவினர், நம் சொந்த பந்தங்கள், நம் பெற்றெடுத்த பிள்ளைகள் வர்றதுக்கு முன்னால் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நம்ம கொண்டு போய் காப்பாற்றிடுவாங்க. நாம் பசியாக இருக்கிறோன்னு தெரிஞ்சு நமக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா கர்த்தரோட கிருபை மற்றவர்கள் மூலியமாக நமக்கு வெளிப்படும். எப்போ தெரியுமா? தாழ்மையாக இருக்கும். அன்பானவர்களே, வாலிப பிள்ளைகளுக்கு இது சொல்கிறார். இளைஞர்களே, நீங்கள் பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பெருமை பாராட்டும்படியாக பிசாசானவன் உங்களை வசப்படுத்தி கொள்ளுகிற நேரம் இது. எதாக இருந்தாலும் என்னால் முடியும், நான் தான் செய்வேன், பார்க்குறியா அப்படிங்கிற அந்த பெருமை பீத்தி கொள்ளுகிற அளவிற்கு உங்களை வசப்படுத்துகிற நேரம். அதனால் கவனமாக இருங்க, ரொம்ப நிதானமாக இருங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க. ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, பெரியவங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, சபை மூப்பர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. ரொம்ப தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கிருபை அளிப்பார். பெருமை பேசி அழிந்து போகாமல் தாழ்மையோடு வாழ்ந்து கடவுளுடைய கிருபையிலே வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக தெய்வமே, உங்களுக்கு நன்றி. இது நேற்றும் என்றும் என்று மாறாதவராக இருக்கிறேன். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெருமை பாராட்டி எங்களுக்கு நாங்களே அழிவை தேடிக்கொள்ளாதவர், எங்கள் பிள்ளைகளும், எங்கள் வாலிபர்களும், எங்கள் இளைஞர்களும் தாழ்மையை, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாழ்மையாய் வாழ்ந்து உமது கிருபையை பெற்று அவர்களின் உலகத்தில் நீடித்த நாட்களாய் ஜீவித்திருக்க நீங்கள் கிருபை பாராட்டு. இந்த வசனங்கள் எல்லாம், இந்த காணொளிகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுடைய கண்களுக்கும் செவிகளுக்கும் போய் சேரட்டும் ஆண்டவர். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகள் பிசாசுடைய பிடியில் சிக்கிக்கொள்ளாதபடி நீர் அவர்களை பாதுகாக்கும். அவர்கள் உமது கிருபையினால் வாழட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.